இப்போ டிஎன்ஏ சாம்பிளிங்கே கிடைக்கல, அந்த போன் மேரோ கூட கருகி போயிடுச்சு அப்போனா கொஞ்சம் கஷ்டம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. டிஎன்ஏ சாம்பிளிங்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. டிஎன்ஏ சாம்பிளிங் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒரு பார்கோடு மாதிரி இருக்கும். அந்த பார்கோடு சொந்தக்காரருடைய பார்கோடு தான் கம்பேர் பண்ணுவாங்க. இவ்வளவு இந்த அளவுக்கு உடம்பு தீஞ்சு போகும்போது மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டிகிரினா நம்ம தோல்ல பை லேயர் மட்டும் தான், மேலே இருக்கிறது லேயர் மட்டும். செகண்ட் டிகிரினா உள்ள இருக்கிறது லேயர், தோல் மொத்தமா தீஞ்சு போயிடும். மூணாவது டிகிரி ஈவன் போன் வரையும் போயிடும். போன் உள்ள கூட போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். கை தனியா கால் தனியா இந்த மாதிரி தான் அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க சார். அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க? ஒரு சாம்பிள் எடுத்து எதுக்கு மேட்ச் ஆயிடுச்சோ அது ஒரு துண்டா நம்ம ஒரு மூட்டையா கட்டிட்டு அது உன்னுடைய பொருளை நம்ம போட்டுக்கலாம். இப்படிதான் கொடுக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் இந்த ஃபேமிலி. வைஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு டிஎன்ஏ மேட்சிங் இருக்காது, ஜெனட்டிக் கம்பேரிசன் இருக்கணும், ஜெனட்டிக் சீக்வன்ஸ் இருக்கணும். இப்போ அந்த பல்ல வச்சு டிஎன்ஏ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பல்ப் கேவிட்டி, அந்த டீத்ல இருக்கிறது பல்ப் கேவிட்டில இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 5 பேர் இறந்து போயிருக்காங்க சார். அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒரு கைட்லைன்ஸ் தான், 100% நமக்கு கொடுக்க முடியாது. இல்ல பாடியை மாத்தி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஎன்ஏ சாம்பிளிங்கே கிடைக்கல, அந்த போன் மேரோ கூட கருகி போயிடுச்சு அப்போனா கொஞ்சம் கஷ்டம். அதிகபட்சம் டெட் பாடிஸை பார்க்க சொல்ல உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இது வந்து சார் இந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஒரு பெரிய துயர சம்பவம் சார். 272 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த எரிஞ்ச உடல்கள் எல்லாம் எப்படி சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்றதை பற்றி கேட்கலாம் தான் சார். இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து மாஸ் டிசாஸ்டர் பற்றி பேரளவு இது பற்றி ஒரு சின்ன வார்த்தை. ஒரு கேஷுவாலிட்டியில் அட் எ டைம் ஒரே டைமில் 12 மேலே டெத் ஆகிட்டானா அந்த மாதிரி கேஷுவாலிட்டிக்கு வந்து மாஸ் டிசாஸ்டர் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் 280 எழுதிட்டாங்க. கண்டிப்பாக இது அங்கே இருக்கிறது மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு தாண்டி தான் கேஷுவாலிட்டி நடந்தது. ஸோ அதுக்காக அது வந்து ஒரு பெரிய மாஸ் டிசாஸ்டரு. இது நடக்கக்கூடாது, பட் நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்தில் மெயின் ஆப்ஜெக்டிவ் அன்றது என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி டிசீஸ்ட். இது பிரேத பரிசோதனை உத்தேசம் ஐடென்டிஃபிகேஷன், அதான் மெயின். அதுக்கப்புறமா காஸ் ஆஃப் டெத்து, டைம் ஆஃப் டெத்து, என்னென்ன காரணங்களை அவள் எழுதிட்டாங்கன்றது எல்லாம் கூட ரிப்போர்ட்ல வரும். 277 பேருன்றது ஒரு அதிகபட்சமான ஒரு நம்பர் இல்லையா சார்? அவங்கள எப்படி நீங்கள் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதும் இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி சார் பண்ண முடியும்? இப்போது ஐடென்டிஃபிகேஷனில் பல விஷயங்கள் இருக்குது. ஃபேஷியல் அப்பியரன்ஸு, பாடியில் இருக்கிற ஸ்கார்ஸு, துணி, பிலாங்கிங்ஸு, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸு, இன்டர்னலில் போனால் அந்த போன்ல இருக்கிறது பிளேட்ஸு, அந்த டீத் பேட்டர்ன் கூட நமக்கு ஒரு நல்ல க்ளூ கொடுக்கும். பட் ஆனால் இந்த எல்லாமே தீஞ்சு போயிட்டானா இது கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஆர்னமெண்ட்டு கூட அவ்வளோ ஹீட்டுக்கு தீஞ்சு போயிருக்கும், கருகி போயிருக்கும். ஸோ அதுக்காக ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்து அவருடைய டிஎன்ஏ சாம்பிளிங்கில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஎன்ஏ சாம்பிளிங்கில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடினா அதுக்காக தான் சொந்தக்காரருடைய ரிலேஷனுடைய அந்த டிஎன்ஏ சாம்பிளிங்கு கலெக்ட் பண்ணி அது கம்பேர் பண்ணுவாங்க. டிஎன்ஏ சாம்பிளிங் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ஒரு பார்கோடு மாதிரி இருக்கும். அந்த பார்கோடு சொந்தக்காரருடைய பார்கோடு தான் கம்பேர் பண்ணுவாங்க. அது மேட்சிங் இல்லைன்னான்றது கம்பேர் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, இவ்வளோ இந்த அளவுக்கு உடம்பு தீஞ்சு போகும்போது மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்கணும்? சாதாரணமாக நம்ம உயிரோடு இருக்கும்போது நான் ஒரு மாஸ் ஸ்க்ரீனிங்கில் சும்மா ஒரு பக்கல் காவிட்டி வாயில் இருக்கிறது அந்த செலைவா அந்த ஸ்வாப் எடுத்தாவே போதும். பட் நியூக்ளியேட்டட் செல், நம்ம உடம்பு இருக்கிறது செல்ஸில் நியூக்ளியஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பிளட் செல், அந்த சிகப்பு செல் இருக்குல்ல, அதில் நியூக்ளியஸ் இருக்காது. ஹோல் பிளட்ல
ஒயிட் பிளட் செல்ஸில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த மாதிரி உயிரோடு இருக்கிறது ஒரு செல். இல்லைன்னா நியூக்ளியஸ் செல் இருக்கணும். நம்ம உடம்புல எவ்வளோ ஹீட் இருந்தால் கூட கொஞ்சம் ரெசிஸ்டண்டான பார்ட் என்னன்னா டீத்து, பல் டீத்து ஒன்று, அப்புறம் போன் மேரோ. அந்த போன் மேரோ இல்லைன்னா உள்ளே இருக்கிறத மசில் ப்ரோஸ்டேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்கும் ஹீட்டுக்கு. அங்கேருந்து நம்ம ஒரு செல்லேருந்து எடுத்து அதுலேருந்து நியூக்ளியஸ் எடுத்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ட்ரேஸ் எவிடன்ஸ் மாதிரி லேசமாக கிடைக்கும். அந்த லேசமாக கிடைக்கும்போது பிசிஆர் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது பொலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லி அது மல்டிப்ளை பண்ணி அது சீக்வென்ஸு அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஒரு வாட்டி சொந்தக்காரர் யாருமே இல்லை, ஒரு வண்டி தான் இருக்காங்க, அவர் யாரும் தெரியாது, அப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த எரிஞ்சு போன உடல்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல தலைக்கு மட்டும் அடிபட்டது, மற்ற பாடி எல்லாமே நல்லா இருக்குது, அந்த விஷயத்துல கூட தலை, அந்த நெஞ்சு, செஸ்ட்டு, அப்டாமின் இந்த 3 மேஜர் கேவிட்டிஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி வெளியிலேக்கு நமக்கு தெரிஞ்சு இன்ஜுரிஸ் எங்கே ஒரு இடத்துல இருந்தால் கூட 3மே ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த பார்க்கும்போது தான் நமக்கு அவர் எதுக்காக எரிஞ்சுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ல ஒரே இடத்துல நிறைய ஒரு அந்த ஃபியூயல் இருக்கிறதுனால இவ்வளோ டேமேஜ் நடந்தது. அதுக்காக அட்லே டைம் அந்த இக்னிஷன் ஆஃப் கேசோலின், ஒயிட் ஃபியூயல், ஒயிட் பெட்ரோல், அது வந்து ஹைலி இன்ஃப்ளேமபிள். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் கம்மி இருந்தால் கூட பட் ஃப்ளாஷ் பர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ளேம் பர்ன்ஸ் என்னன்னா ஒரு துணி பிடிச்சி அந்த ஃப்ளேம் மூலமா வந்தது ஃப்ளேம் பர்ன்ஸ். ஒரே எடுத்த டைம்ல அந்த ஃபியூயல்ல தீப்பிடிச்சதுனால ஃப்ளாஷ் பர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்ன்ஸ் சிம்பிளா சொன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி. ஃபர்ஸ்ட் டிகிரினா நம்ம தோல்ல பை லேயர் மட்டும் தான், மேலே இருக்கிறது லேயர் மட்டும். செகண்ட் டிகிரினா உள்ள இருக்கிறது லேயர், தோல் மொத்தமா தீஞ்சு போயிடும். 3வது டிகிரி ஈவன் போன் வரையும் போயிடும். ஸோ போன் வரையும் போயிடுச்சு, போன் உள்ள கூட போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் 1000 டிகிரிஸ் சென்டிகிரேட் 1 to 1.5 hour நம்ம கிரிமேஷன்ல இருக்கிற டெம்பரேச்சர் டியூரேஷன். அது கிரிமேஷன் பண்ணும்போது நம்ம உடம்பு 70 கிலோ பாடி உள்ள போனா 1.5 கிலோ ஆஷஸ் மட்டும்தான் வரும். அதுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும்? 1000 டிகிரிஸ் வேணும். 1000 டிகிரிஸ் 100 to 1 to 1.5 hour அவ்வளவு நேரம் எக்ஸ்போசர் இருந்ததா எல்லாமே ஒரு பொடி மாதிரி ஆயிடும். இந்த ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே சார்? சாதாரணமா இது ஃபியூல் இருக்கிறதுனால அவ்வளவு டெம்பரேச்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எக்ஸ்போசர் டைம் கம்மி தானே, அவ்வளவு எக்ஸ்போசர் இல்லை. உடனே எஸ்கியூட்டிவ் வந்துச்சு, அதுக்கப்புறமா அது போட்டுச்சு. அதுக்காக அவ்வளோ உள்ள இருக்கிறது எலும்பு மட்டும் அந்த போன் மேரோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஆக்சிடென்ட் அந்த இடத்துக்கு போனவனே இப்போ அந்த பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கை தனியா, கால் தனியா இந்த மாதிரி தான் அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா சார்? அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க? அதுக்கு அனாட்டமி தான், என்ன ஒரு ஷேப் இருக்குது, என்ன கலர் இருக்குது, ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் என்ன இருக்குது, அப்படி பற்றி நம்ம டேலி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பீஸ் 2 துண்டாக்கிட்டானா அது எங்கே கட்டிங் இந்த பார்ட்டுக்கு அந்த கரெக்டாக மேட்ச் ஆகுதா, ஸ்கின் கலர் மேட்ச் ஆகுதா, இல்லைன்னா வேற ஆர்னமெண்ட் மேட்ச் ஆகுதா, இதுதான் நம்ம பார்ப்போம். அப்படி முடியல, டவுட்டாக இருக்குதுன்றது மட்டும் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸு காம்ப்ளெக்ஷனு, ஸ்டேச்சர்னா ஹைட்டு, மல்டிபிள் ரேஸ் இருக்காங்க, இங்கிலாந்து வாசிக்கார் இருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அது வெள்ளைக்காரனு, நம்ம இந்தியன்னு, அவர் அது ஸ்கின் காம்ப்ளெக்ஷன். ஸ்கின் எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா சார்? எரிஞ்சதுனால கூட அப்போது டிஎன்ஏ சாம்பிளிங் தான். அப்போது நமக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு கம்பேரிஷன் பண்ணுறோம். எல்லா பார்ட்ஸ்லேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து எதுக்கு மேட்ச் ஆயிடுச்சோ அது ஒரு துண்டாக நம்ம ஒரு மூட்டையாக கட்டிட்டு அது உன்னுடைய பொருளை நம்ம கொடுக்கலாம். அப்படிதான் கொடுக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார் அந்த ஃபேமிலிக்கு. இல்லை, நமக்கு என்னன்னா கன்ஃபர்மேஷன் ஒன்று. இங்கே என்னங்க பிரச்சனை வரும்னா சிவில் இஷ்யூஸ் எப்போ வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் டெத் ஆயிட்டாரா இல்லையா, அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ. அதுக்கப்புறமா இவர் வீடு அப்புறமா நேச்சுரலா அன்நேச்சுரலா என்ன காஸ் ஆஃப் டெத். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ன்ஸ்லேயே எல்லாருமே அந்த தீ மூலமா இருந்துட்டாங்களா, இல்லைன்னா ஏதோ அடிபட்டதா உள்ள, இல்லைன்னா அந்த இர்ரெஸ்பைரபிள் கேஸஸ், அந்த CO,
கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன் இல்லாத அந்த புகை இருக்கிறதுனால அது மூலமாக கூட இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு பாடியா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுவாங்க, கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஒரு ஆள் எதுவுமே எஃபெக்ட் இல்லாம ஒரு சின்ன மைனர் இன்ஜுரிஸோட நடந்தே போயிட்டாங்கல்ல. ஆமா சார், ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு அவர் பண்ணிட்டாங்க. அது அவர் பை லக். அது பெரிய மெக்கானிசம் எதுவும் இல்லை. அது அவருக்கு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் ஆகல. அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கூட அவர் வரல. அந்த ஸ்மோக் எஃபெக்ட் கூட வரதுக்கு சிலப்போ இந்த பர்ன்ஸ் கேஸ்ல உடனே ஒரு 48 ஹவர்ஸ்ல அந்த தண்ணி டீஹைட்ரேட் ஆகி எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே மாறி 2 நாள்ல இருந்துவாங்க. 3வது நாள் 4வது நாள் கிட்னிக்கு ரத்த வாட்டம் குறையும். 4வது நாள் 5வது நாள் செப்டிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் 1 டேல இருந்துட்டானா அது சிவியர் பெயின் பற்றி இன்னொரு விஷயம் சொல்றேன். இது நம்ம இந்த சர்மத்துல அந்த நரம்பு இருக்குல்ல, அது சர்மத்துல மேல லேயரு கீழே லேயர்ல மட்டும்தான் இருக்கும். ஒரு வாட்டி சர்மம் மொத்தமா தீஞ்சு போயிட்டானா அவருக்கு நரம்பு இருக்காதனால பெயின் தெரியாது. அந்த பெயின் தெரியாது, பட் டேமேஜ் ஜாஸ்தி இருக்கும். பட் ஆனா பெயின் அவளுக்கு தெரியாது. இது டிஃப்ரெண்ட் பல விதமான ரீசன்ஸ். 1 டேல இருந்துட்டானா நியூரோஜெனிக் ஷாக், 24னா அது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், டீஹைட்ரேஷன், இது மாதிரி. ஓகே, இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ்ல ஒரு 8 பேருக்கு டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணணும். ஏன்னா இந்த பாடியை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார், அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். ஐடென்டிஃபை பண்ணலனா இது டிஎன்ஏ ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர், ஒரு காஸ்ட்லி ப்ரொசீஜர், ஒரு சோஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். அது ஒரு ஸ்டெப்ல கிடையாது. அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும், ஒரு கமீர் இருந்தால் பிசிஆர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா பார் கோடிங் மாதிரி பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் அந்த சீக்வென்ஸ் தான் பார்ப்பாங்க. அந்த சீக்வென்ஸு டேலி ஆயிடுச்சுன்னா இவருக்கு ஒரு அப்பா இருக்கலாம், இல்லைன்னா பையன் இருக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு டிஎன்ஏ மேட்சிங் இருக்காது. ஜெனட்டிக் கம்பேரிசன் இருக்கணும், ஜெனட்டிக் சீக்வென்ஸ் இருக்கணும். ஹஸ்பண்டோட டிஎன்ஏ ஒய்ஃபோட டிஎன்ஏ கம்பேர் பண்ண முடியாது. அம்மா அப்பாவுக்கு, பையனுக்கு அப்பாவுக்கு அந்த ஜெனட்டிக் சீக்வென்ஸ் இருக்கணும். இதுன்னு ஒன்று இருக்கு. நம்ம இந்தியாவில் ஒரு டிராபேக் என்னன்னா, ஒரு ஆதாரில் ஃபிங்கர் பிரிண்ட் கலெக்ட் பண்ணுறோம், ஐரிஸ் பேட்டர்னும் கரெக்ட் பண்ணுறோம். அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் கரெக்ட் பண்ணுறது கிடையாது. சில கான்ஃபரன்சஸ்ல ஹையர் லெவல் ஜட்ஜஸ், அந்த டிஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸே இது மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு டிஎன்ஏ ப்ரொஃபைல் கூட இருக்கட்டும், அட்லீஸ்ட் கிரிமினல்ஸ்காயிலும் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல் ஒரு டேட்டா சேவர் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் டெவலப் கண்ட்ரீஸ்ல இருக்கு, பட் இந்தியாவில் இன்னும் அப்ரூவ் ஆகலை. இப்போ அந்த பல்ல வச்சு டிஎன்ஏ பண்ண போறதா சொல்லியிருக்காங்களே. அந்த பல்ப் கேவிட்டி, நம்ம பல்லுல அவுட்டர் கோட்டர் எனாமில், அது ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல். அதுக்கு உள்ள டென்டினுக்கு உள்ள பல்ப் கேவிட்டி. அந்த பல்ப் கேவிட்டியில உயிரோடு இருக்கிற செல்ஸ் இருக்கும், நியூக்ளியேட்டட் செல்ஸ், பிளட்டே இருக்கும். ஸோ நமக்கு அங்கே டீத்லேருந்து எடுத்துட்டு அந்த டீத்ல இருக்கிறது பல்ப் கேவிட்டிலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, டீத்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆப்பிள் பழத்தில் கடிச்சிட்டேன்னா அந்த கடிச்சது மார்க்ஸ், டீத் பைட் மார்க்ஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உனக்கு வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வச்சு கூட அந்த டீத் பேட்டர்ன் வச்சு கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 5 பேர் இறந்து போயிருக்காங்க சார், அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஏன்னா அவங்க டிஎன்ஏ கூட யாரு மூலியமா எடுக்க முடியாது இல்லையா? இல்ல, அவருக்கு இருந்தா கூட அவரோட பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இல்ல பிரதர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக இந்த ஜெனட்டிக் ரிலேட்டட் பர்சன்ஸ் யாரோட டிஎன்ஏ கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு கைட்லைன்ஸ் தான், நமக்கு 100% நமக்கு கொடுக்க முடியாது. ஒரு நம்பிக்கையோட ஒரு மேட்சிங், ஒரு சயின்டிஃபிக் பேட்டர்னில் அவர் ஒரு இது சோஃபிஸ்டிகேட்டட் ஹைலி டெக்னிக்கல் இஷ்யூ. ஒரு ஸ்கில்டு பர்சன்ஸுக்கு கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மெயின் லேபரேட்டரியில் தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, ரீஜனல் லேபரேட்டரியில் இந்த ஃபெசிலிட்டி இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல சார், நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம், டிஎன்ஏ பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணியுமே நம்ம கண்டுபிடிக்க முடியலை, இல்லை பாடியை மாற்றி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ டிஎன்ஏ மூலமாக தான், இப்போ டிஎன்ஏ சாம்பிளிங்கே கிடைக்கல, அப்போ உள்ளே இருக்கிறத போனில் இருக்கிறத அந்த போன் மேரை கூட
கறி போயிடுச்சு அப்போனா கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் இது 100% ஆகாதுல்ல. இது ஹைலி டைரக்ஷனல். இது வேணும்னே பண்ணுறது இல்லை. அது என்ன சொல்கிற 1 to 1.5 hour அப்படியே தீ எரிஞ்சுட்டே இருந்ததா அந்த அளவுக்கு ஆஷஸ் மட்டும் தான் கிடைக்கும் நமக்கு. பட் அந்த அளவுக்கு நமக்கு இந்த இதில் கிடைக்கல. உடனே ரெஸ்கியூ வந்தது, தண்ணி போட்டாங்க. அதுக்காக எவ்வளோ சார் இருந்தால் கூட உள்ள நமக்கு ஃப்ளஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நியூக்ளியேட்டட் செல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்க சொல்ல எடுத்தவொடனே அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன மாதிரி சாம்பிள்ஸ் எடுப்பாங்க, அந்த பாடியெல்லாம் எப்படி எடுத்துட்டு போவாங்க சார்? இது வந்து நோன் ஃபேக்ட். இதில் வந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குதா அதான் டவுட் நமக்கு. இது ஏதாவது பாய்சனிங் எதாவது நடக்குதா, பாய்சனஸ் கேஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டாங்களா, இதுக்கு தான் நமக்கு ஒரு டவுட் வந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஃபாரன்சிக் இந்த சாம்பிளிங்கு தோல் அந்த ஸ்டமக்கு எல்லாமே நம்ம ஒரு சாம்பிள் ஒரு தனித்தனி பாட்டிலில் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி அனுப்புகிறோம். அங்கே கெமிக்கல் அனாலிசிஸ் நடக்கும். அந்த கெமிக்கல் அனாலிசிஸில் எனி பாய்சனஸ் கேஸ் அண்ட் எனி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் டெட் பாடிஸை பார்க்க சொல்ல உங்களோட மனநிலை எப்படி? இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சர்வீஸாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. இல்லை, இது கம்ப்ளீட்லி வந்து சயின்டிஃபிக் அப்ரோச். ஒரு பர்சனல் டச் எதுவுமே இல்லை. நமக்கு வந்து போலீஸ் ஆயிலும் இவர் அந்த டெட் பாடிஸை ஹேண்டில் பண்ணுறாயிலும் அவர் மனசில் ஒரு மானவதா திருப்பத்தம் இருக்கும். பட் இருந்தால் கூட ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தான் மெயின் இம்பார்ட்டண்ட். நமக்கு பர்பஸ் என்ன, ஒரு ஆளுக்கு டெத் சர்டிஃபிகேட் வரலன்னா அதுக்கப்புறமா சிவில் கிளைம்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கும். அவருக்கு மேரேஜ் அப்புறம் ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட்ஸு இது எல்லாமே பெண்டிங் ஆகிடும். ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன பாடி சர்டிஃபை பண்ணுறோம், என்னென்ன பாடி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இது பெரிய சேலஞ்ச். புரியுது சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி போஸ்ட்மார்ட்டம் குறித்து. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.